அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் குருபகவான் முன்னேறி சென்று அதிசாரமாக ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் சிம்மராசிக்கு சென்று மீண்டும் வக்கரகதியில் கடகராசிக்கு வந்து இந்த ஆண்டு முழுக்க குருபகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதன் மூலம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் நல்ல கெட்ட பலன்கள் இரண்டும் கலந்த பலன் இந்த பதிவில் காணலாம். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மகர ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வார். இதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பலன் உண்டு. கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குருபகவான் வரும்போது அனைத்திலும் யோகம் கிடைக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே குருபகவான் உச்சம் பெற்று மகர ராசியை பாரு செய்வார். இந்த வருஷம் முதல் 5 மாத காலம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்போ வரன் பார்த்திங்கன்னா உடனே வரன் செட் ஆகும். முதல் 5 மாத காலத்திலே திருமணம் நடக்கும். இந்த ஆண்டு 2 கந்தாய பலன் உண்டு. மத்தியில் ஆடி முதல் கார்த்திகை வரை 0% உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு ஒருவருக்கொருவர் பிரிந்து இருப்பவர்கள் அல்லது ஒரே வீட்டிலேயே பேசாமல் இருப்பவர்கள் இந்த வருஷம் ஒன்று சேருவீர்கள். சந்தோஷமாக பேசி பழகுவீர்கள். 7ஆவது வீட்டிலே குருபகவான் வரும்போது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். விவசாயிகள் நல்லா வெள்ளாமை பண்ணி நல்ல மகசூல் எடுப்பீங்க. இயந்திரம், இரும்பு, அனைத்து தொழில் வேலையில் இருப்பவர்களும் இந்த வருஷம் நல்ல லாபம், அதிக பணம் சம்பாதிப்பீங்க. கடனை கட்டலாம். எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டுற அளவுக்கு பண வசதி வாய்ப்புகள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. மனைவி மக்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சொந்த பந்த உறவுகளிடம் விரோதிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். 12ஆம் அதிபதி 7ஆவது வீட்டிற்கு வரும்போது வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் எண்ணம் போல் வெளிநாடு போகலாம், வெளிநாடு போய் வேலை செய்யலாம், வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கலாம், அல்லது வெளிநாடு சுற்றுலா சுற்றி பார்க்க போய்ட்டுலாம். அடிக்கடி பிரயாணங்கள், இடப்பெயர்வு திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. மகர ராசிக்கு 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய மோதிர விரலில் நீங்கள் கையில் விரலில் தங்க மோதிரம் இதுவரை அணியவில்லை, மோதிரமே எடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த வருஷம் முதல் 5 மாதத்திலேயே 1 பவுன் மோதிரம் எடுத்து மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவீர்கள். அதே மாதிரி தங்க நகை ஆபரணங்கள் எடுப்பீர்கள். 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. புதிதாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதுக்கெலாம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருஷம் யோகமே.
புதிதாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றி உண்டாகும். வேலைக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், வெளிநாடு சார்ந்தா இருக்கலாம். புதிதாக எந்த காரியத்தை முயற்சி செஞ்சாலும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி உண்டு. ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். பாத யாத்திரை, கிரிவலம், இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்குன்ட்டு அடிக்கடி வாரத்தில் 7 நாளும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு கோயிலுக்கு போகாதீங்க. 7வது வீட்டிலே குருபவன் அமர்ந்திருக்கும் போது முதல் 5 மாத காலத்தில் 1 நாள் கோயிலுக்கு போய்ட்டுலாம். நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். பொறாமை, போட்டி, கெட்ட எண்ணம் கொண்ட நண்பர்கள், கெட்டவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். குருபகவான் 7வது வீட்டிலே உச்சம் பெற்று மகர ராசியை பாரு செய்யும்போது சாஸ்திர புராண கதைகள் மீது அதிக ஈடுபாடு ஏற்படும். ராமாயணம், மகாபாரதம் அல்லது உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களை பற்றிய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு கூடுதலான ஈடுபாடு கொடுக்கும். 12ஆம் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது இரவு நல்ல உறக்கம் வரும். கை, கால், முட்டி, மூட்டு எலும்பு சார்ந்த வலி வேதனைகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கோ குடும்ப நபர்களுக்கோ இருதயம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நல்ல மருத்துவம் பார்த்து அல்லது அறுவை சிகிச்சை செய்து நோயை விலக்குவீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு உடனடியாக தனியார்லேயோ கவர்மெண்ட் வேலையோ உடனடியாக வேலை கிடைக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் இருக்கும்போது இந்த வருஷம் முதல் 5 மாத காலம் அனைத்திலும் யோகம் கிடைக்கப் போகிறது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் அஷ்டமத்திலே குருபகவான் செல்லும்போது உங்கள் குழந்தைகளை நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. ஏரி, குளம், கிணறு, கெட்டை, ஆறு, நதி, கடல் இப்படி நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. நீர் சார்ந்த வியாதிகள் வரும். அதாவது சளி, இருமல், காய்ச்சல் தொடர்ந்து 2 மாதம் 3 மாதம் சளி ஒழுந்துக்கிட்டே இருக்கும், காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரியான வியாதிகளும் வரும். மகர ராசிக்கு 7வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் மகர ராசிக்கு 3வது வீட்டை பார்வை செய்கிறார். அங்கே மகர ராசி அதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 3வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், வெளியூர் வெளிநாடு சார்ந்து உங்களுக்கு பயணங்கள் உண்டாகும். 3வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தம்பி தங்கைகளுடைய ஒற்றுமை உண்டாகும். அதே மாதிரி தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். எதிர்பாராத வசதி வாய்ப்புகள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. குருபகவான் விரையாதிபதியாக இருக்கும்போது 3வது வீட்டை பார்வை செய்யும்போது அங்கே சனி அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கோ குடும்ப நபர்களுக்கோ நெஞ்சு சார்ந்த பிரச்சனை வரும். அல்லது கை எலும்பு முறிவு, கட்டு போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனை வரும். நுரையீரல், இருதயம் சார்ந்த நோய் நொடியும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் மருத்துவ செலவுகளும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஏற்படும். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது. இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த, தாமதப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு உடனே நடக்கும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஜென்ம ராசியை குருபகவான் பார்வை செய்யும்போது
கெட்ட எண்ணங்கள் விலகி நல்ல எண்ணங்கள் உங்கள் மனதில் குடிகொள்ளும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளை சாபம் விடாமல் திருவோண நட்சத்திர அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா மகர ராசியில் குரு நேசம். இதே ஒரு வார்த்தையில் உங்கள் பிள்ளைகளை தான் நீங்கள் வந்து சாபம் விடுவீங்க. அதே மாதிரி மற்றவர்களையும் சாபம் விடாமல் பார்த்துங்க. குருபகவானுடைய 5ஆம் பார்வை மகர ராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழுகிறது. செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல லாபம் உண்டு. மருமகன் வழியில் ஆதரவு உண்டு. 11வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெற்றியுடன் ஈடேறும். மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலம் அனைத்திலும் யோகம் பெற போகிறீங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 2 கந்தாய பலன் உண்டு. மத்தியில் 4 மாதம் உங்களுக்கு வந்து செலவினங்கள் கூடுதலாக இருக்கும். அதாவது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பிற்பாதி 4 மாதமும் முற்பாதி 4 மாதமும் 2 கந்தாய பலன் உண்டு. நம்முடைய T7J ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.